என்ன பூமாரி, ஏன் அங்கே நின்னுட்ட? உள்ள வா. சம்மந்தியம்மா. அட பூமாரி, வாமா வா. சம்மந்தியம்மா வாங்க உட்காருங்க. சம்மந்தியம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பூமாரி எப்படிமா இருக்க? வா வந்து உட்காரு. இருக்கட்டுமா, பரவாயில்ல. சம்மந்தியம்மா, பவித்ராவை நாளைக்கு பொண்ணு பார்க்க வர்றாங்க. அட அப்படியா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மாப்பிள்ளை எங்க இருக்காங்க? மாப்பிள்ளை இப்போ ஊர்ல தாமா இருக்காங்க. ஓ அப்படியா, நல்லது நல்லது. சரி உட்காருங்க, நான் போய் டீ எடுத்துட்டு வர்றேன். அதெல்லாம் இருக்கட்டும், ஒன்றும் வேணாம். பூமாரி எப்படி இருக்க மலர்? நல்லா இருக்கேன் பூமாரி. நீ எப்படி இருக்க? உன்னை 2 நாள் பிரிஞ்சிருந்ததே இவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? மலர், போய் இவங்களுக்கு டீ காஃபி ஏதாவது எடுத்துட்டு வாமா. சம்மந்தியம்மா சொல்றதை கேளுங்க, அதெல்லாம் ஒன்றும் வேணாம். அம்மாடி மலர், உங்க எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்திருக்கேன். இது என்கேஜ்மெண்ட்டுக்கு உண்டான ட்ரெஸ்ஸு. நாளைக்கு பொண்ணு பார்க்க வர்றாங்க. நீங்க எல்லாரும் கண்டிப்பா வந்துடணும். அடுத்த வாரமே என்கேஜ்மெண்ட். ஓ அப்படியா? எதுக்கு இதெல்லாம்? அட இருக்கட்டும் சம்மந்தியம்மா, இப்போ என்ன அதுக்கு? என்ன பூமாரி சொல்லவே இல்லை? நீ கரெக்டாக அங்கே போனதுக்கப்புறம் அங்கே ஒரு என்கேஜ்மெண்ட் வர நடக்குது போலையே. ஆமாம் ஆமாம், நான் போனதே அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு தான். அது தெரியாமல் இவங்க எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. இவங்க ஃபேஸில் இருக்க அந்த சிரிப்பு எவ்வளோ நாளைக்கு நீடிக்க போகுதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியலை. ஏதோ பவித்ரா நல்லா இருந்தால் சரிதான். அவளுக்காக தான் இந்த முடிவே எடுத்தது. சரிங்க சம்மந்தியம்மா, அப்போ நான் கிளம்புறேன். அட என்னாச்சு? இப்போதானே வந்தீங்க, இருந்து சாப்பிட்டுட்டு மெதுவாக போகலாம்ல. அட இருக்கட்டும்மா, போய் எல்லாரையும் அழைக்கணும்ல, அதனால தான். பூமாரி கிளம்பலாமா? சரிங்க அத்தை. அத்தை ஒரு நிமிஷம். என்னம்மா மலர் சொல்லு. இல்லை பூமாரி இங்கே இருக்கட்டுமே. என்கேஜ்மெண்ட் நாளைக்கு தானே, நாங்கள் எல்லாரும் வரதா தானே இருக்கு. நாங்கள் வரையில பூமாரியும் வரட்டுமே. ஓ அப்படிங்கிறியா? என்ன பூமாரி, மலர் சொல்றதும் கரெக்டு தானே? இல்லை பூமிக்காவை ரெடி பண்ணுறதுக்கு. அதனால என்ன, கொஞ்சம் சீக்கிரமா வந்துரு. நீ மலர் அப்புறமா சண்மு 3 பேருமா சீக்கிரமா வந்துருங்க. உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா? இதுல எனக்கு என்னமா பிரச்சனை இருக்கு? இன்னும் 2-3 வீடு தான் அழைக்க வேண்டியது இருக்கு. நானே அழைச்சிட்டு வீட்டுக்கு போயிடுறேன், நீ இருந்துட்டு வா. சரிங்க அத்தை, அப்ப நான் இருந்துட்டே வர்றேன். பூமாரி மாப்பிள்ளை எப்படிமா இருக்காங்க? நல்லா இருக்கா சம்மந்தியம்மா. சரி பூமாரி, அப்ப நான் கிளம்பட்டுமா? சரிங்க அத்தை. எங்க சண்முக காணோம், குட்டியும் காணோம். குட்டி ஸ்கூலா? குட்டி ஸ்கூலுக்கு தான் போயிருக்கா. சண்மு மாடியில் இருக்கா. ஓ அப்படியா? சரிம்மா, அப்போ நான் கிளம்புறேன். சம்மந்தியம்மா வரட்டா? சரிங்கம்மா. பூமாரி. சொல்லு மலர். இங்க வா, இந்த சாரி உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாரு. எதுக்கு இதெல்லாம்? இருக்கட்டும், அத்தை தானே எடுத்தாங்க, உனக்கு பிடிச்சிருக்கான்னு வந்து பாரு. இதான் எடுத்தாங்க, 3 கலர். உனக்கு, எனக்கு, அப்புறம் ஷண்முக்கு. ஷண்முக்கும் சாரியா? ஆமா, ஷண்முக்கு நான் தான் சாரி எடுக்க சொன்னேன். அவளுக்கு சாரி நல்லா இருக்கும்ல. என்ன தங்கச்சி மேல திடீர் பாசமா இருக்கு உனக்கு? ஏன் என் தங்கச்சி மேல எனக்கு பாசம் இருக்காதா என்ன? எப்பதான் குறைஞ்சது இப்ப இருக்கிறதுக்கு? இல்ல பூமாரி, கேக்குறேன்னு தப்பா நினைக்காத. சண்மு உன் வீட்டுக்கு வந்திருக்கையில அவளை அவ்வளோ திட்டி ரொம்ப கஷ்டப்படுத்தி வீட்டை விட்டு வெளியே போக சொன்னியா? இப்போ என்னன்னு பார்த்தா அவளுக்காக சாரி எடுத்துட்டு வந்து இவ்வளோ கெஞ்சிட்டு இருக்க. உன்னை புரிஞ்சுக்கவே முடியல பூமாரி. என்ன சொல்ற மலர்? அது என்ன நம்ம வீடா அங்க சுத்தி பாக்குறதுக்கு? அடுத்தவங்க வீட்டுல என்ன சுத்தி பாக்குற வேலை இருக்கு? அவதான் முட்டாள்தனமா கேள்வி கேட்டானா நீ என்னன்னு பார்த்தா அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்து நிக்கிற என்கிட்ட. சாச்சா, நான் சப்போர்ட் எல்லாம் பண்ணல. அவதான் உன் மேல கடுமையான கோவமா இருக்கா. நீ வந்தா கூட உன் கூட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா. ஓஹோ, மகாராணி என் மேல அவ்வளவு கோவமா கூட இருக்காங்களோ? ஆமா, அக்கா வீட்டை பார்க்கணும்னு அவ்வளோ ஆசையா வந்திருக்கா. நீ என்னன்னு பார்த்தா மூஞ்சில அடிச்ச மாதிரி பார்க்க முடியாதுன்னு சொல்லி வீட்டை விட்டே போக சொல்லியிருக்க. அப்போ அவளுக்கு வருத்தம் இருக்காதான் என்ன? அம்மா கிட்டே நீ கொஞ்சம் கடுமையாக தான் நடந்துக்கிட்டியாமே. இங்க பாரு மலர், இது நம்ம வீடு. இங்க என்ன அரட்டனாலும் நம்ம அடிக்கலாம், என்னன்னாலும் செய்யலாம். ஆனா அந்த வீடு அப்படி கிடையாது. உனக்கு தான் புரியும்ல? கண்டிப்பா புரியும். இடையில உன் வீட்டுக்காரர் வேற இருந்தாருன்னா அவ்வளோதான். அதை பயந்துதான் நீ அப்படி செஞ்சிருப்பேன்னு நான் நினைச்சேன். அவருக்கு பயப்படணும்னு என்ன இருக்கு? அப்படி இல்லை, அடுத்த இடத்துல ஒரு டீசெண்டா நடந்துக்கிடணும், அவ்வளோதான். சரி அதெல்லாம் இருக்கட்டும். நீ காலேஜ் போறதுக்கு உன் வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் சரின்ட்டாங்களா? சரின்னு தான் சொன்னாங்க. உன் வீட்டுக்காரரு? அவர்கிட்ட நான் எதுக்கு கேட்கணும்? அத்தை சரின்ட்டாங்க, அவ்வளோதான். அப்போ 1 வாரம் லீவ் போட்டிருக்கியா? இந்த என்கேஜ்மெண்ட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் போக போறியா என்ன? சேச்சா, அப்படியெல்லாம் இல்லை. நாளைக்கு ஒரு நாள் பொண்ணு பார்க்க வர்றாங்க. நாளைக்கு மட்டும் லீவ் போட்டு அப்புறம் கண்டினியூ பண்ண வேண்டியதுதான். அதுக்கப்புறம் எப்போ என்கேஜ்மெண்ட்டோ அதுக்கு ஒரு நாள் லீவ் போட்டுக்கிட வேண்டியதுதான். அதுக்கு இதுக்கு 1 வாரம் லீவு? அது இல்லை பூமாரி, உன் நாத்தனாருக்கு என்கேஜ்மெண்ட் அப்படி இப்படின்னு வேலைலாம் இருக்கும்ல, அதான் சொன்னேன். சரி அதை விடு, இதை போய் சண்முகிட்ட காட்டுவோம். அப்பதான் என் கூட கொஞ்சமாவது பேசுவா. அம்மாக்கு எடுத்து புடவை எங்க? இதுதான் அம்மாக்கு எடுத்து புடவை. அம்மாக்கு 2 புடவையா? ஆமா, அத்தை தான் எடுத்தாங்க. அவங்களுக்கு 2 கலருமே பிடிச்சிருந்ததா, அதான் எதை எடுக்கனே தெரியலன்ட்டு 2யுமே எடுத்துட்டாங்க. ரொம்ப நல்லா இருக்கு பூமாரி. உன் அத்தை இப்போ உங்க மேல ரொம்ப அன்பா இருக்காங்க போலயே.
அதெல்லாம் விடு. அந்த வீட்டு பேச்சு பேசுறதுக்கு தான் நான் இங்க வந்தேனா? இதுக்காக தான் என்ன நீங்க இருக்க சொன்னியா என்ன? இப்பவே நான் கிளம்புறேன். ஏய் லூசு, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீ வா, ஷண்முவை போய் பார்ப்போம். அவள் உன் மேலே நல்ல கோவமா இருக்காள்ல, இந்த புடவையை போய் காட்டினாலும் எப்படி சிரிக்கான்னு மட்டும் பாரு நீ. அதுவும் சரிதான். மேடம் என்னாச்சு, ரொம்ப கோவமா இருக்கீங்க போல. உங்க கோவம் தனிக்கணும்னா எங்களை கொஞ்சம் திரும்பி பார்க்கலாம்ல. நான் யாருக்கிட்டையும் இப்போதைக்கு பேசுறதா இல்ல. தயவு செஞ்சு இங்க இருந்து போங்க. நான் கொஞ்ச நேரம் தனியா இருக்க விரும்புறேன். ஐயோடா, இந்த கோவத்துக்கு அளவில்லாம போச்சே. சரி, அப்போ வேணானா விடு. உனக்காக பூமாரி ஒன்று கொண்டு வந்தா, நீ தான் வேணான்ங்கிறிய. அப்புறம் என்ன? எதுவுமே வேணாம், தேவையே கிடையாது. வீட்டுக்கு போனவங்க கிட்ட அவமானமா பேசிட்டு இப்ப எதை கொண்டு வந்து என்ன பிரயோஜனம்? எதுவுமே வேணாம், தயவு செஞ்சு எடுத்துட்டு போங்க. ஷண்மு, இங்க பாரு. என்ன நான் எதுக்கு பார்க்கணும்? தேவை கிடையாது. ஆனால் வீட்டுக்கு வந்தவங்களை எப்படி நடந்துக்கணுங்கிறது எனக்கு தெரியும். வந்தில பேசாம இரு. நான் உன்னை வீட்டை விட்டுலாம் வெளியே போக சொல்ல மாட்டேன். ஐயோடா, நீ ஏன் வந்து ஒண்டிக்கிட்டு இருக்க? நீ பூ மாதிரி வெளியே போக சொல்லுவியாக்கும்? என்னதான் ஒண்டிக்கிட்டு இருந்தாலும் இது என்னோட வீடு. என்னோட வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியும். நான் ஒன்றும் அடுத்தவங்க மாதிரி நடந்துக்கிட மாட்டேன். சரி, இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? சாரி வேணுமா வேண்டாமா? என்ன சாரி? அடேங்கப்பா, சாரின்னொன்னு தான் மேடம் திரும்புவீங்களோ? அதான் அந்த பவித்ரா இருக்காள்ல, அவளுக்கு என்கேஜ்மெண்டா. அதுக்காக தான் சாரி எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க அடுத்த வாரம். அதுக்கு எதுக்கு நமக்கெல்லாம் சாரி எடுத்துடுறாங்க அவங்க? ஏன் எதுக்கு? உனக்கு எடுத்துடக்கூடாதா? சரி இங்க வா, உனக்கு என்ன கலர் பிடிச்சிருக்குன்னு பாரு. தேவை கிடையாது, என்கிட்ட இல்லாத சாரியா? சரி, உன் கோவத்தெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு இதுல என்ன சாரி உனக்கு பிடிச்சிருக்குன்னு பாரு. அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேணாம். உன் வீட்டுக்கு வந்தேன்ல, என்கிட்ட எதுக்கு அப்படி நடந்துக்கிட்டே நீ? இங்க பாரு ஷண்மு, வீட்டுக்கு வந்தில அமைதியா இருக்க வேண்டியன. அங்க சுத்தி பாக்குறதுக்கு என்ன இருக்கு நீ கேக்குறதுக்கு? அதெல்லாம் தப்பு இல்லையா? அது அடுத்தவங்க வீடு. அங்க போய் நான் உன்னை சுத்தி காட்ட முடியுமா? ஏன்க்கா, அது உன் வீடு தானே, உன்னை பிடிச்சுதானே அவங்க அங்கே கூப்பிட்டாங்க. அப்புறம் என்ன, நீ சுற்றி காட்டுறதுல என்ன தப்பு இருக்கா? எனக்கு எவ்வளோ அவமானமாக இருந்துச்சு தெரியுமா? அதுவும் இல்லாமல் உன் அத்தை முன்னாடி நீ இப்படி நடந்துக்கிட்டு இருக்கவே கூடாது. சரிம்மா, நான் நடந்துக்கிட்டு இருக்க கூடாது. சாரி, போதுமா? இல்லை பூமாரி அக்கா, நீ இப்போலாம் ரொம்பவே மாறிட்டேன். அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது ஷண்மு. அந்த வீட்டில் வச்சு என்கிட்ட எதுவும் பேசாதீங்க. தயவு செஞ்சு நீங்கள் என்னை பார்க்க வராதீங்க. உனக்கு என்னை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணு. நான் உடனே இங்கே வந்து நிற்கிறேன், அவ்வளோதானே? பூமாரி அக்கா, நீ போய் ஒரு நாள் தான் ஆச்சு. அதுக்குள்ளே உன்னை நாங்கள் எப்படி கூப்பிட முடியும்? அதனால தான் நானும் அம்மாவும் இங்கே வந்தோம். நீ என்னன்னு பார்த்தா எங்கள் மேலே ரொம்ப கோவமாக நடந்துக்கிட்டேன். எனக்கு புரிய கூட இல்லை எதுவுமே. சரி சரி, அதான் பூமாரி சாரி கேட்டால, அப்புறம் ஏன் ரொம்ப ஓவரா துள்ளிட்டு இருக்க? சாரி வேணுமா இல்லை நான் 2 கலர் எடுத்துக்கிடவா? நல்லா சொல்லுவிய. ஆமாம், இந்த 3 சாரி யாருக்கலாம்? இதில் ஒன்று உனக்கு, ஒன்று எனக்கு, ஒன்று இவளுக்கு. ஓ அப்படியா? 2 கலரும் அப்போ சேமா இருக்க? ஆமாம், 2 கலரும் சேமா இருக்கு. ஒரு கலர் மட்டும் கொஞ்சம் லைட் கலர், அவ்வளோதான். சரி, அப்போ இந்த லைட் கலரே நான் எடுத்துக்கிடுறேன். நீங்கள் 2 பேரும் ஜோடி புறா மாதிரி கட்டுங்க. நான் இந்த சாரியை கட்டிக்கிடுறேன். பாத்தியில உன் தங்கச்சிய அதானே, ரொம்ப நல்ல குணம். விட்டு கொடுக்குறாள்ல. நம்ம 2 பேரும் சேமா கட்டணும்னு அவன் நினைச்சிருக்கா பாத்தியா? ஆமா, நினைச்சிட போறா. அவ மட்டும் தனியா தெரியணும்னு நினைச்சிருக்கா. நீ வேற பூமாரி, இப்படியெல்லாம் நம்பிட்டு இருக்காத இவளையெல்லாம். ஆமா, இவ பெரிய வந்து சொல்ல வந்துட்டா. உன் வேலையை பார்த்துக்கிட்டு போ. ஏய், பாத்தியா கச்சி மாறுற பூமாரி வந்ததுக்கு அப்புறம். சும்மா இருக்கியா மலர்?